தாத்தா, தாத்தா, அம்மாச்சி. அம்மாச்சி. அம்மாச்சி, நான் உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு ஏங்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை, இந்த பொங்கலுக்காவது எங்கனால வர முடிஞ்சுதே. என் தங்கங்களா, உங்களை பார்க்காம நாங்க எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அம்மா போனதுக்கு அப்புறம் எங்க ரெண்டு பேர்த்தோட உசுரே நீங்க தான்டா. நீங்க ரெண்டு பேரும் வராம உங்களை பார்க்காம எங்களுக்கு சந்தோஷமே இல்ல. எனக்கு தெரியும், உங்க அப்பாட்ட சொல்லியிருந்தேன், கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு என் பேரன் பேத்திகளை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு. ஆனா தாத்தா, அக்கா தான் வரலையே. என் தங்கமே, அத பத்தி நீ கவலைப்படாத. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இந்த பொங்கல்ல நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. சரி தாத்தா, நாங்க வீட்டுக்குள்ள போறோம். ஆமா அம்மாச்சி, நாங்க போய் எவ்வளவு விஷயங்களை பார்க்கணும். தங்கம், பார்த்து போங்க ரெண்டு பேரும். ஓடாதீங்கடா. இன்னும் உங்களுக்கு சின்ன குழந்தைன்னு நினைப்பேன். சரிம்மா, நாங்களும் உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். மேடம், அது எப்படி? நான் ஆரத்தி எடுக்காம உங்களை உள்ள விட மாட்டேன். நீங்க அவ்வளவு சீக்கிரம் உள்ள போயிடலான்னு பாக்குறீங்களா? கொஞ்சம் இருங்க. நான் ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க உள்ள போங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாஸ்மின் உங்களை ஒன்னும் சொல்ல மாட்டேன். என்ன சார், நான் சொல்றது சரிதானே? சரிதான். ஜாஸ்மின் சொன்னதுக்கு அப்புறம் இங்க மறு பேச்சு பேசுறதுக்கு யாரு இருக்கா? ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு, யாரு கண்ணு படக்கூடாது. எங்க அம்மா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அம்மா, நீங்களும் ஐயாவும் உள்ள போங்க. மாமா, இன்னும் இந்த ஜாஸ்மின் மாறவே இல்ல. குழந்தை மாதிரி அப்படியே நடந்துக்கிறான், அப்படியே பேசுறான். ஆமா மாப்ள, அவன் குணமே அப்படிதான். சின்ன வயசுல இருந்தே நம்ம வீட்டுல தானே இருக்கா. அதான் அவ்வளவு உரிமையோட எல்லாத்துக்கிட்டே பேசுவா, பழகுவா. ஆனா மனசுல ஒண்ணும் வச்சுக்க மாட்டான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. யாரு இந்த பொண்ணு? அத்த, இவ பேரு ராதா. நம்ம களத்துலதான் வேலை செய்யறா. நம்ம களத்தோட எல்லா மேனேஜ்மெண்ட்டையும் இவதான் பாத்துக்கிறா. ஒருத்தியா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றா. நல்ல புத்திசாலியான பொண்ணு. சொல்ல போனா நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரின்னு வைங்களேன். எங்க மாப்பிள்ளையே உன்னை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்றான்னா கண்டிப்பா நீ அதுக்கு தகுதியான பொண்ணாதாம இருப்ப. சரி வா, நம்ம உள்ள போய் பேசிக்கலாம். அந்த பொண்ணு உங்க அத்தைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க சொன்ன உடனே உள்ள கூட்டிட்டு போறா. அவ்வளவு சீக்கிரம் அவ யாரையுமே இவ்வளவு அன்பா பாத்துக்கவே மாட்டா. மாமா, எனக்கு ஒரு யோசனை. அத உங்ககிட்ட தான் பேசலான் இருந்தேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மாப்ள. மாமா, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பொறுப்பா இருக்கா. ரொம்ப அமைதியாவும் இருக்கா. கிருஷிக்கு ஏத்த பொண்ணா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் கம்முனு இந்த பொண்ண என் மருமகளா என் வீட்டுக்கு கூப்பிடலான்னு நினைக்கிறேன். இத பத்தி இன்னும் உங்க பொண்ணுகிட்ட கூட நான் பேசல. ஆனா ராதா மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அவசரப்பட்டு நான் எதுவும் பேசிடக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். அதான் மாமா, என்ன பண்றதுன்னு தெரியல. என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, பாத்துக்கலாம் விடுங்க. இந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு இந்த கோவில் விசேஷம் முடியறதுக்குள்ள தெரிஞ்சு போயிடும். சரி, வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். அப்பா, நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இங்க பாரு, என் மூத்த பொண்ணு எப்பவோ நான் தலைமுழுகிட்டேன். என் பொண்ணு இப்போ உயிரோட இல்ல. நான் அப்படிதான் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். நீ திரும்ப திரும்ப என் முன்னாடி வந்து நின்னு என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்காத. முதல்ல தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடு. அப்பா, எல்லாத்தையும் மறந்துடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இருக்கலாம்ப்பா. உன்னை நான் என் பொண்ணு இல்லைங்கிறேன், ஒத்துமையா இருக்கலாம்னு பேசிட்டு இருக்க நீ. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. மாப்ள, மாப்ள, நீங்க கோவத்துல பேசாதீங்க. என்னோட பெரிய பேத்தி. அது மட்டும் இல்ல, இவ என்னோட செல்லம் தான். எப்பவுமே இவதான் என்னோட செல்ல பேத்தி. இவளுக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லைன்னு சொல்றது நல்லா இல்ல மாப்ள. மாமா, இவ இங்க இருந்தாதான் இந்த வீட்டுல நாங்க இருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் முடிவு பண்ண வேண்டியது உங்க விருப்பம். மாப்ள, என்ன பேசுறீங்க? என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நான் இப்ப வரைக்கும் உங்களை அப்பா ஸ்தானத்துல வச்சுதான் பாத்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் இப்படி பேசக்கூடாதான். ஆனா நான் அந்த சூழ்நிலையில இருக்கேன். இவன் இந்த வீட்ல இருந்தானா கண்டிப்பா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் மாமா. மாப்ள, என் செல்ல பேத்திய நான் எப்படி வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல முடியும்? என்ன மாப்ள, என்ன இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. தாத்தா,
எனக்காக நீங்க அழ வேண்டாம். நாங்களே போயிடுறோம். அப்பா, தாத்தாவை எதுவும் சொல்லாதீங்க. நாங்க இங்கிருந்து கிளம்பிடுறோம். மாமா, இவ்வளவு கோவப்பட்டீங்கன்னா உடம்புக்கு ஒத்துக்காது. கோவத்தை குறைங்க. போடா, ஒழுங்கா போயிடு. அங்கிள், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக். நீ உள்ள போ. நம்ம எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? அதுவும் தாத்தாவும் கோவமா இருக்காரு. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. சரி, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்குவோம். ம், ஓகே அங்கிள். கனி, என்னடா என்னமோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்க? நீ சந்தோஷமா இருக்கணும் தானே அம்மா இதெல்லாம் பண்றேன். எல்லாம் உனக்காக தான். நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதான் அம்மாவோட ஆசை. எனக்கு என்னம்மா சோகம்? நான் சும்மா தான் இருக்கேன். ஆமா, என்ன எதுக்கு நீ saree கட்டிட்டு வர சொன்ன? எதுவும் சொல்லாம மொட்டையா சீலையை கட்டிட்டு வந்து கொடுத்துட்ட. நான் கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஆனா நீயும் சீலை கட்டிட்டு ரெடியா இருக்கியே. என்ன, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறோமா? அது அது வந்து அத்தை, அத்தை, மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாம் வந்துட்டாங்க. நீங்க வந்தீங்கன்னா வரவேற்கிறதுக்கு கம்முனு போயிடும். அம்மா, அண்ணி என்ன சொல்றாங்க? மாப்பிள்ளையா? எதுக்குமா? அம்மா, என்ன கேட்காம எதுக்கு இந்த முடிவை பண்ணீங்க? எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி உங்ககிட்ட நான் சொன்னனா? ஏம்மா? இங்க பாரு கனி, அம்மா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சொல்ல மாட்டேன். அம்மாவை கோவப்படுத்தாத. நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டே ஆகணும். இல்லாட்டி அம்மா உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிருப்பேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. அம்மா, சும்மா இந்த பிளாக்மெயில் பண்ற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் நடக்காது. அந்த மாப்பிள்ளை மூஞ்சிக்கு நேரா நான் சொல்லிடுவேன், எனக்கு உங்களை பிடிக்கலன்னு. நான் போய் மாப்பிள்ளை வீட்டில் வரவேற்கணும். இல்லாட்டி நல்லா இருக்காது. அண்ணி, நீங்களுமா? கனி, என்னை மன்னிச்சிடுமா. என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. இத பத்தி அத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் முக்கியமா உங்ககிட்டயும் மாமாட்டையும். உங்களுக்கு தான் தெரியும்ல, நானும் சஞ்சயை லவ் பண்றேன்னு. அப்புறம் எதுக்கு மாப்பிள்ளை பாக்குறதெல்லாம்? கனி, சில விஷயங்கள் எங்கனால எதுவும் முடிவு பண்ண முடியாதும்மா. கொஞ்சம் பொறுமையா இரு. சும்மா உறுதி பேச்சு மட்டும் தானே பேச வராங்க. பூ வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைகிட்ட நம்ம இதை பத்தி தனியா பேசிக்கலாம். அண்ணி, கோவப்படாத கனி. நீ கோவப்படுறதுனால ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நான் சொல்றதுதான் ஒரே வழி. கொஞ்சம் பொறுமையா இரு. அவசரப்பட்டேன்னா தேவையில்லாத பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பொறுமையா இருக்கிறதா நல்லது. இதை நான் சொல்லல, உங்க அண்ணா தான் சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கும் புரிஞ்சுது. அண்ணி, சஞ்சய் இல்லாம என்னால இருக்க முடியாது அண்ணி. சஞ்சய் என்னோட நல்ல ஃப்ரெண்ட். அதனாலதான் அவன் என் லைஃப் பூரா வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். இப்படி மூஞ்சி தெரியாதவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா அவனையே நான் சூஸ் பண்ண போறேன். எனக்கு புரியுதுமா. நீ வா, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நான் சொல்றதை கேளு. வாமா போலாம். இங்க பாருங்கம்மா, நாங்க பேச வேண்டியதை தெளிவா பேசிடுறோம். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்க வேண்டாம். எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிருங்க. நாங்க எதா இருந்தாலும் சரின்னா அப்படியே எடுத்துக்கிறோம். பிடிக்கலன்னா இப்பவே கிளம்பிடுறோம். என் பையனுக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் ஜாதகம் வந்தது. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி போட்டுதான் உங்க பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்திருக்கிறோம். பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசிக்கலாம். நாங்க எங்க சொந்த பந்தத்தோட வந்து ஒரு நாள் பூ வச்சுட்டு போயிடுறோம். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணிக்கலாம். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பையன் ரொம்ப நல்ல பையன், நல்ல வேலையில இருக்காரு. எங்களுக்கு அதுவே போதும். சரிம்மா, உங்க பொண்ணை வர சொல்லுங்க. மருமகளே, கனியை கூட்டிட்டு வா. பொண்ணு நல்லா பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கா. என்னடா சொல்ற? என்ன, கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி தெரியுது. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் குறைச்சிக்க வேண்டியதான். என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? உங்களுக்கு சரினா எனக்கு சரிதாம்மா. சரிம்மா, நாங்க சும்மா பொண்ணை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம்.
எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்க கண்டிப்பா ஒரு நாள் சொந்த பந்தத்தோட வந்து பூ வச்சுட்டு போறோம். நாங்க வரோம் மருமகளே. போயிட்டு வரோம்மா. போயிட்டு வரேன். ராகுல், நாம இங்கேயே இப்படியே இருந்துருவோமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? பிந்து, எல்லாம் கொஞ்ச நாளைக்குதாம்மா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிரும்ல. நம்ம குடும்பத்தோட இருந்தா சண்டை சச்சரவுகள் சின்ன சின்னதா வந்தாலும் அவங்களோட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரியா தாண்டா சொல்ற. உன் தோல்ல இப்படியே சாஞ்சிட்டே இருக்க. இன்னும் அப்படியே இருந்தனும் போல இருக்கு என் ஆயுசு வரைக்கும். பிந்து, நீ கவலைப்படாத. உன் ஆயுசு வரைக்கும் இல்ல, என் ஆயுசு வரைக்கும் உன்னை நெஞ்சிலேயே சுமந்துட்டே இருப்பேன் நானு. காலம் முழுக்க என் கையை பிடிச்சிட்டு நீ வரணும். அதான் என்னோட ஆசை.